காய்ஸ், இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக டீனேஜர்ஸுக்கு ரொம்பவே ஏர்ஃபால் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஏர்ஃபால் கம்மி பண்ணுறது, வராமல் என்னெல்லாம் பண்ணலான்ட்டு சொல்லியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பரில் பார்த்தீங்கன்னா டோன்ட் ஸ்க்ரப் யுவர் ஹேர். உங்கள் ஹேரை பார்த்தீங்கன்னா சாஃப்டஸ்ட் பண்ணி பழகிக்கோங்க. ரொம்ப ஹார்ஷாக கோம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற முடி கையோட வரக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரென்த்து பார்த்தா உங்கள் ஹேரோட ஸ்ட்ரென்த்து வீக் ஆகிக்கிட்டே வரும். ஸோ ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 டைம் உங்கள் ஹேரை வாஷ் பண்ணாலே நீங்கள் ஹேர் ஃபால் தடுக்கலாம். நமக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுட் பேலன்ஸ், ஒரு டயட் மெயின்டைன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஹெல்த்தியான லைஃபை லீவ் பண்ண ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விட்டமின் சி இருக்கிற ஃபுட்ஸை நிறைய கன்சியூம் பண்ண ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெஜிடபிள்ஸாக இருக்கலாம், ஃப்ரூட்ஸாக இருக்கலாம். அது எல்லாத்தையும் நிறைய கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கான ஹேர் ஸ்ட்ரென்த் பற்றி ரொம்ப அதிகமாக போகுது. அதே மாதிரி உங்களுக்கு சொட்டை பரவான வாய்ப்பு அதிகமாக கம்மியாகவே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம தீல பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் ஷேப் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்காக ஹேர்ஸை வளர்க்க ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃபேஸ் இப்போ டைமண்ட் ஷேப்பாக இருக்கலாம், இல்லை ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கலாம், சர்க்கிள் ஷேப் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் பழகிக்கோங்க. ரொம்ப ஸ்டைலாக வச்ச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ஹேர் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா கம்மியாகிக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் சொட்டா வரக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்க போகுது. ஸோ உங்கள் ஃபேஸுக்கான ஷேப் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஹேர்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ண பழகிக்கோங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே 100% இல்லைனாலும் 50% உங்கள் ஹேர் ஃபாலை கம்மி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாமல் தான் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள்.